சில புலவர்களுக்கு குருன்னு யாரும் இருந்ததில்ல. அவங்க பிறவிலேயே ஞானத்தோட பிறந்தவங்க. அவங்களா பார்த்து அனுபவப்பட்ட சில விஷயங்களை வச்சு வல்லமையான பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த வகையில தக்ஷன் காதால கேட்கிற பாட்டை அப்படியே கீபோர்ட்ல வாசிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, யாரோட உதவியும் இல்லாம. பிற்காலத்துல தலை சிறந்த கீபோர்டிஸ்டா வருவாருன்ற நம்பிக்கையோட தக்ஷன் வாசிக்கிறத கேட்கலாம். குட் ஈவினிங் தக்ஷன். குட் ஈவினிங் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நர்வஸாக இருக்கா? இல்லை. சரி, என்ன வாசிக்க போகிறீங்க? நான் தமிழா ஒரு சாங் வாசிப்பேன். அப்புறம் நீங்கள் சொன்ன சாங்லாம் நான் வாசிப்பேன். நான் வாசிக்க ட்ரை பண்ணுவேன். ஆல் ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஆரம்பிங்க. எஸ். அதுக்குமே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மேம். நான் வந்து கீபோர்ட் கிளாஸ் இதுக்கு போகல மேம். நானே வீட்டில் உக்காந்து நான் அப்பா பாடும்போது நானும் சேர்ந்து நான் கீபோர்டு வாசிக்க ட்ரை பண்ணுவேன் அவர் சொல்கிற பாட்டு. ஓ, வெரி குட். தேங்க்யூ தக்ஷன். தக்ஷன், இப்போ நோட்ஸ் வந்து ஒரு பாட்டுக்கு நம்ம கேள்வி ஞானம் கேட்டு வாசிக்கலாம், பாடலாம். கேள்வி ஞானம் வச்சே வந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ் ஆனவங்கலாம் இருக்காங்க, பெரிய மியூசிஷியன்ஸாக வந்தவங்கலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டாங்க பேசிக்ஸு. ஆனால் அதை கேட்கும்போது கிராஸ்ப் 100% கரெக்டாக கேட்குற ஒரு எபிலிட்டி இருக்கணும், இல்லாட்டி தப்பாகிடும். இப்போ வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும் நோட்ஸு, ஆனால் அதில் சின்ன 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 டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது நம்ம கரெக்டாக வந்து அதை பிடிச்சி பாடலன்னா வாசிக்கலைன்னா தப்பாயிடும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சரியாக வாசிக்கலை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தாளம் மிஸ் பண்ணிங்க, அது யூ நியூ இட். சம்டைம்ஸ் நான் இப்போ எங்கள் ப்ரொஃபஷனல்ஸே வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை இப்போ நான் கேட்டேன்னா இந்த இடம் இன்னும் பெட்டராக பாடியிருக்கலாம். 10 வருஷம் இல்லை, முந்தானேத்து பாடின பாட்டே இன்றைக்கி நான் வீட்டில் வந்து கேட்டால் கூட இன்னும் இந்த இடம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இந்த இடம் பண்ணியிருக்கலாமேன்னு தோணிகிட்டே இருக்கும். அதுதான் ஆர்ட். உங்களுக்கு வந்து நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். இன்னும் நிறைய கேளுங்க, கேட்டுட்டு கரெக்டான நோட்ஸை வந்து இது பண்ணிங்க. அப்போ இல்லாட்டி எரர்ஸ் வந்துச்சுன்னா அது ஏன்னா ரொம்ப பாப்புலர் சாங் நீங்கள் வாசிக்கிறது இல்லையா, அதனால எரர் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. சாரி தக்ஷன் சார். பட் அம்மா அப்பா இங்கே இருக்கா? ஒன்று அப்பா இங்கே வந்திருக்காரு சார். சார் வாங்க. வணக்கம் சார். அவர் சொன்னார் நீங்கள் பாடுவேல், அவர் வாசிப்பார், அதுலேருந்து தான் அவர் கற்றுனார். ஆமாம் சார். உங்களை பார்த்து அப்படியே கேட்டு ஆக்சுவலாக அவனுக்கு வந்து கீபோர்ட் கிளாஸ் அது மாதிரி எதுவுமே போனது கிடையாது. அவங்க பிரதருக்காக 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுத்தான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் கீபோர்டு. இப்போ +1 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு அகெயின் +2 கிளாஸஸே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் கெப்ட் குவைட் அப்படியே அங்கே வச்சுட்டோம். இவர் வந்து ஒன் டே ஸ்டார்டட் பிளேயிங். ஜஸ்ட் அபவுட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஆச்சு. நான் பாடுவேன், ஜஸ்ட் ஐ ஆஸ்க் ஹிம் டு ப்ளே இட். பட் தட் பிகம்ஸ் ஹேபிட் நவ். அதை நீங்கள் பண்ணினது இட்ஸ் அன் அமேசிங் திங். பேரண்ட்ஸ் எல்லோரும் குழந்தைகளை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இப்படியாதும் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில்
கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஒரு கீபோர்ட் ஸ்கூலில் போட்டேன்னாக்க டெஃபினட்டாக எங்கேயோ போயிடுவார். ஸோ ஆல் தி பெஸ்ட். சரி, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் தக்ஷன். கண்டிப்பாக கிளாஸுக்கு போங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அதே ஆர்வத்தோட கிளாஸுக்கு போங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா வரப்போறவர் பால் கணேஷ் நினைக்கிறேன். கார்ட்டூன்ல தானே வரும் பால் கணேஷ். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மிஸ்டர் பால் கணேஷ், நீங்க எந்த கார்ட்டூன் சேனல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்ட்டூன்ல வர்றது பால் கணேஷ். இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கிறது பெல் கணேஷ். பெல் கணேஷ், யூ மீன் லைக் தி தங்கமணி ரங்கமணி அந்த மாதிரி மணி அடிக்க போறீங்களா? இல்லம்மா, இது கோவில் மணி. ஆதி மூல கணபதி சொல்லி கணேஷ் பேர் வச்சுக்கோங்க. அவர் கோவில்ல அடிக்கிற மணி ஓசை உலகெங்கும் இந்த புதிய யுகம் சேனல்ல வரப்போகுது. அதுதான் பெல் கணேஷ். ஆண்டவன் சொல்றா அருணாச்சலம் முடிக்கிறா. அருணாச்சலம் இல்ல, இந்த பெல் கணேஷ் முடிக்கிறேன். பாக வந்து இளைய திலகம் பிரபு மாதிரி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் டயலாக்லாம் பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா டயலாக்கும் எல்லாருடைய டயலாக்கும் பேசுவே. காரணம் நான் தான் மல்டி டேலண்டட் பர்சன் இங்கே. ஓகே, திறமை பொங்கும் தமிழகத்துல இவரு வந்து உள்ள போய் என்ன திறமையை வெளிப்படுத்த போறாரு, எப்படி கலக போறாருன்றதுல உள்ள போனவர் பார்க்கலாம். அப்படி ஒரு ஸ்டைலிஷா ஒரு பெல் கணேஷ் அப்படி சூப்பர் ஸ்டார் நடங்க. Thank you. வாச்சா வாச்சா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் நமஸ்கார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புது யுகம், திறமை பொங்கும் தமிழகம். காலையாக இருந்தால் குட் மார்னிங் சொல்லலாம், மத்தியானம் இருந்தால் குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம். இது சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் குட் நைட் சொல்லும்போது மட்டும் குட் நைட் சொல்லிவிட்டு மீண்டும் நம்ம மறுபடியும் குட் மார்னிங் சொல்ல மட்டும்தான் கண் விழிப்போம். பட் இந்த தொழிலில் இந்த மாதிரி விஷயங்கள்ல அது சாத்தியம் இல்லை. எப்பொழுதுமே முழிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தமிழ் மூலமாக அதை நான் சொன்னேன். அது எல்லா லாங்குவேஜ்லையும் வந்திருக்காங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் பார்க்க போகிறாங்கன்றதுக்காக அத்தனையும் சொன்னேன். என்ன பண்ண போறீங்க? மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறேன். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மிமிக்ரியை ஒரு காமெடி ஷோவாக பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டு 15 குரலுக்கு மேலே நான் பாடுவேன், 100 குரலுக்கு மேலே நான் பேசுவேன். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிமிலர் டு தி ஒரிஜினாலிட்டி அப்படின்றதுல நான் கொஞ்சம் கான்செப்ட் வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் பாக்யராஜ் ரொம்ப நாள் கழித்து ஒரு புது படம் எடுக்க போகிறாரு. அந்த படத்தில் அவர் எம்எஸ் விஸ்வநாதனோட ஒரு மியூசிக் கம்போசிஷனில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போ பிறகு என்னை வந்து ஜனகராஜ் வந்து அவர்கிட்ட கூட்டு போகிறாரு. உன்னுடைய திறமையை நான் அங்கே காமிக்கிறேன், நீ அங்கே வாய்ப்பு கேளு, அவர் நிச்சயமாக உனக்கு சான்ஸ் கொடுப்பார் படத்தில் நடிக்க அப்படின்னு சொல்லி. இந்த கான்செப்டில் ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் ஆகும். அட் த சேம் டைம் அந்த சாங் பிளேபேக் சிங்கருடைய வாய்ஸும் நான் சேஞ்ச் பண்ணி பாடி காமிக்க போகிறேன். இதில் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கிங்லேயும் மிமிக்ரி வாய்ஸ். திஸ் இஸ் மை கான்செப்ட். வாழ்த்துக்கள். அண்ணே, இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி டியூன் போட்டால் தான் இப்போ கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்தில் உண்மையிலேயே நீங்கள் போட்ட டியூனெல்லாம் எனக்கு ரொம்ப சூட் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் போடுற டியூன் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தலைவா தலைவா மியூசிக் கம்போஸில் இருக்கும்போதே அப்போ தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. என்ன விஷயம் ப்ளீஸ் டெல் மீ. தலைவா, நான் சொன்னல ஒரு பெரிய ஆள் அவர் நடிக்கிறதுக்கு வந்துருக்கிறாரு. இப்போ தான் வரணுமா? ஓகே ஓகே, வர சொல்லு. சார் வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வர்ற எல்லா நடிகரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் ஒரு பாட்டு பாடினா தான் நான் உங்களை நடிக்க வைப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார், நான் எல்லார் வாய்ஸ்லையும் பாடுவேன். அதெல்லாம் வேணாம், அண்ணன் இருக்கிறாரு, அண்ணனுடைய பழைய பாட்டு, நடுவாந்திரத்தில் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எங்கே பாடுங்க. தேனூரும் பாவை பூமேடை தேவை, தேனூரும் பாவை பூமேடை தேவை, நானாக அல்லவா நானாக அல்லவா, ஆணோடு பெண்மை ஆளாகும் போது வேறின்பம் வேண்டுமா வேறின்பம் ஓகே ஓகே, அதெல்லாம் வேணாம். எஸ்பிபி சொன்னானே அந்த மாதிரி நடுவாந்தத்தில் ஒரு பாட்டு பாடுங்க. ஆத்தா ஆத்தரம்மா வரியா
நாம் பார்த்தா பார்க்காமல் பொறியா அடியே ஆத்தா ஆத்தரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமல் பொறியா. இல்லை அதெல்லாம் எஸ்பிபி சாதாரணமாக பாடுற பாட்டு. ஆனால் அவரே கொஞ்சம் வித்தியாசமாக பாடியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி டியூனில் மிமிக்ரி. சார் அது ஜப்பானில் கல்யாணராமனில் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு. ஓகே ஓகே. வாயா வாயா பொய்யா பொய்யா வாயா வாயா பொய்யா பொய்யா பூலோகம்மா மேலோகம்மா பாதாளம்மா ஆகாயம்மா அம்மாடி ஆத்தாடியோ வெட்டி வரைஞ்சிக்கிட்டு பச்சுக்கும் பச்சுக்கும் பாட்ட பொழஞ்சிக்கிட்டு. வெரி குட். அதாவது ஒரு நல்ல கான்செப்டை வந்து உங்களுடைய பல திறமைகளையும் காட்டுறதுக்காக டிசைன் பண்ண அந்த புத்திசாலித்தனத்துக்காக இந்த தேங்க்யூ. நன்றி. வெவ்வேறு திறமைகள் பல பேர் காட்ட முயற்சி செஞ்சாங்க. ஆனால் என்னங்க நிறையா சூஸ் பண்ணிட்டீங்க, ஒன்றுத்தில் கூட அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னு நாங்கள் அமிச்சது உண்டு. நீங்கள் ட்ரை பண்ணது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தான். ஓ நிச்சயம். தேங்க்யூ. நிச்சயம். ப்ளீஸ் வந்து சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுங்க. டிங் டிங்கு டொங்கு டிங் வெல் கணேஷ் அப்படியே டிங் டகால் அப்படின்னு உங்களுக்கு வந்து அழகா செலெக்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை காமிங்க. ஐயா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்றான், இந்த பெல் கணேஷ் முடிக்கிறான். சொன்னதை செஞ்சுட்டேன். சரி, எதனால உங்க பேர் பெல் கணேஷ்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், டெல்லி கணேஷ், ஜெய் கணேஷ் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசில் வச்ச பேர் சிவாஜி கணேசன். உடனே நான் என்ன பண்ணேன், அவங்க பேரில் இருந்ததுனால பெல் கணேஷ் அப்படின்னு சொன்னால் அந்த பெல் கணேஷ் பேரில் கேட்சியாக இருக்கும், நம்ம சினிமாவில் ஸ்டார் ஆக போகிறோம். ஓ, சினிமாவில் ஸ்டார் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் பேர்லேருந்து பெல் கணேசன் ஆக்கிட்டீங்க. ஓ மை காட், என்ன ஒரு வரலாறு பொங்கிட்டு இருக்கிற சமயத்தில் திறமையும் ரொம்ப பொங்குது போல. கண்டிப்பாக. தேங்க்யூ. பால் கணேஷ் என்று செல்லமாக அழைக்கப்படும் பெல் கணேஷ் சர்டிஃபிகேட்டோட இப்போ நீங்கள் வீட்டுக்கு போக போகிறாரு. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹோல் டீம். திறமை என்ற மந்திரத்தை அவ்வளோ ஈஸியா எல்லாராலையும் பிரயோகப்படுத்த முடியாது. அந்த திறமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு பகலா முயற்சி செய்யணும். அப்படி திறமை என்ற மந்திரத்தை தன் கையில வச்சு சுழட்ட ஆரம்பிச்சா சும்மா நிக்காம வெளுத்து வாங்குவாரு ஸ்ரீதர். ஜட்ஜஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம். நான் ஸ்ரீதர், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். கடந்த 15 வருடமாக ட்ரம்ஸ் வாசிச்சுட்டுருக்கேன், தொழிலை செய்துட்டுருக்கேன். இப்போது உங்களுக்கு நம்ம இந்த இந்த காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக ட்ரம்மிங் சோலோ பர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். ஐ எம் ஆல்சோ பெயிண்டர். இன்சைட் பாட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரே பாட்டிலுக்குள்ளே 181 இமேஜஸ் வரைஞ்சி இது வரைக்கும் யாரும் பண்ணல பாட்டிலுக்கு உள்ளே. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னுடைய ரெக்கார்ட் எக்ஷெல், அதுக்குள்ளே சின்ன ஹோல் போட்டு ட்ராயிங் கிட்ட வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ இதெல்லாம் என்னோட திறமையை நிரூபிக்க. மைக்கேல் மதன காமராஜன்ல குஷ்பு பண்ணுவாங்களே அந்த மாதிரி அரிசி, கலை அரிசி. கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அது அரிசிலையும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் எனக்கு பிடிக்கும். உங்களை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ட்ரம்மர் ஸ்ரீதர்னு வரும் இல்லையா பேப்பர் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் யுவர் அவார்ட்ஸ் அண்ட் ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுவும் இன்னொரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ மிஸ்டர் ஸ்ரீதர். மூணு க்ரீன் லைட்டும் வந்தாச்சு. ஓ தேங்க்யூ ஸோ மச். ஐ வெரி ஹாப்பி சார். கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. கொலை வெறி மாதிரி இது கலை வெறி போல இருக்கு. தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ சார். வெரி ஹாப்பி சார். ரொம்ப பிரில்லியண்ட்டாக வாசிச்சிங்க. உங்களை மாதிரி ஒரு சாதனையாளர் இந்த மேடையில் வந்து வாசிக்கிறது எங்களுக்கு தான் ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ் மேம். ஐ வெரி ஹாப்பி. எல்லா புகழும் எனக்கு இறைவனுக்கு தான். நான் புதியகம் நடத்துகிற இந்த திறமை பொங்கும் தமிழகம் இதில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களை மாதிரி கிரேட் ஜட்ஜஸ் முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் கடவுளுடைய இதுவும் எனக்குமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வந்து உங்கள் சான்றிதழ் எடுத்துக்காங்க சார். உங்களுடைய வாங்க. ட்ரம் ஸ்ரீதர். ஆமாம் சார். என்ன சொன்னாங்க ஜட்ஜஸ்? ஜட்ஜஸ் 3 பேருமே ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ராகவேந்திரா சார் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பல கலை மன்னன் மாதிரி மைக்க முதல்ல காமராஜன் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லா கலையும் ஒரே நேரத்தில் ஒரே ஆள் பண்ணுறீங்கன்னாரு. சார் எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ரொம்ப பெரியவர். அவர் என்னை பற்றின நிறைய நியூஸ் நான் ஆர்டிக்கல் எல்லாம் படித்தேன். நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், கிரேட் பர்சன், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். வாவ் சூப்பர். 3 பேர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. கடைசியில் இவர் கையில இருந்து வாங்க வேண்டியதாச்சு. பரவாயில்ல. அதுவும் எனக்கு ஒரு பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.